ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் அது எப்படி வந்துச்சுங்கிற லாஜிக்கும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்து உள்ள ரூட்டுக்குள்ளே வருது அண்ட் மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும். அதாவது இந்த ரூட் 3க்கும் உள்ளே இருக்க ரூட் 3க்கும் இடையில் என்ன இருக்குது, இன்ட்டு இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ட்டு வந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் தான் ஆன்சராக வரும். ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் என்ன, 3. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே வந்து 3 நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக 3/1, 3/2, 3/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எதுக்கு வரும், 3/1க்கு தான் 3 வரும். ஸோ ஆன்சர் 3/1. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு, லாஜிக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ கொடுத்துருக்கதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸில் என்ன இருக்குது, √3, அதுக்குள்ளே √3, அதுக்குள்ளே √3 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து இந்த √2 நான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க √2 மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணுறலாமா? ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும், இதுக்கும் ஸ்கொயர் பண்ணணும், இதுக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம், இதுக்கும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மேலே இருக்க பெரிய ரூட் வந்து போயிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 3 அகெயின் உள்ளே ஒரு √3, அகெயின் √3, அகெயின் √3ன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு √3 மட்டும்தான் கிளியர் ஆகி ரூட் போயிட்டு எனக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஆல்ரெடி இந்த டேர்மை நான் என்னவா எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருந்தேன்னா இந்த √3க்குள்ளே வரதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த முன்னாடி இருக்க 3யை விட்டுட்டு இந்த டேர்முக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா x² 3xன்னு கிடைக்குது. சரி, நான் இங்கே இருக்க எக்ஸையும் இங்கே இருக்க எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டேன். நான் எக்ஸோட வேல்யூ என்ன, 3. ஸோ இந்த டேர்முக்குரிய வேல்யூ என்ன, 3. ஸோ அதுதான் இங்கே 3/1 ஆன்சர் டைரெக்டாக.